Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா குவார்டைல் டிவியேஷன் கண்டுபிடிக்கணும் and its relative measure, அதாவது coefficient of quartile deviation. இப்போ கொஸ்டின் வந்து கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டேபிள் எடுத்துக்க போகிறோம். கிளாஸ் இன்டர்வலை ஒன் ஆஃப்டர் அதை நம்ம காப்பி பண்ணிடலாம். அண்ட் இதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி, ஸோ 5, 10, 13, 18, 14, 8. இப்போ cumulative frequency கண்டுபிடிக்கணும். 5 அப்படியே எழுதிட்டு இதோட 10 ஆட் பண்ணணும். ஸோ 15. இப்போ 13 ஆட் பண்ணணும். இப்போ 28. அதோட 18 ஆட் பண்ணணும். 46. அதோட 14 ஆட் பண்ணணும். அப்போ 60. அதோட 8 ஆட் பண்ணால் 68. இப்போ டோட்டலாக இந்த ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணாலும் இந்த லாஸ்ட் வேல்யூ 68 தான் வரும். இதுதான் வந்து n. இப்போ முதல்ல நம்ம Q1 கண்டுபிடிக்கணும். L plus n by 4 minus previous cumulative frequency divided by frequency into C. Into C வந்து வெறும் இந்த டேர்முக்கு மட்டும்தான். இப்போ n by 4 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 68 by 4. இது வந்து 17. ஸோ 17 அப்படின்றது இந்த cumulative frequencyல 15 தாண்டி இந்த 28ல இருக்கும். ஸோ இந்த பார்ட்டை நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் L வந்து 20. ஸோ Q1 கண்டுபிடிக்கும் போது 20 ப்ளஸ் n by 4 வந்து 17 மைனஸ் இதோட ப்ரீவியஸ் cumulative frequency வந்து 15. இங்கே 28 இருக்கு. ப்ரீவியஸ் வந்து 15 ஹோல் டிவைடட் பை இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இந்த கிளாஸ் வந்து 13 இன்டூ இது மட்டும் தனியாக போட்டுட்டு 20 to 30 அந்த கிளாஸ் விட்த் வந்து 10. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Q1 equal to first value 20 இருக்கு plus subtract பண்ணால் 2 into 10 20 divided by 13 ஒரு வேல்யூ 1.538. ஆட் பண்ணதுக்கப்புறம் 21.54 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ Q1 கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி Q3 போடணும். ஸோ Q3 அப்படின்னும் போது L plus 3n by 4 minus previous cumulative frequency divided by frequency in the whole value into C. இப்போ இதுக்கு முன்னாடி 3n by 4 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ 3 into என்னோட வேல்யூ நம்ம இங்கே போட்டிருக்கோம் 68 divided by 4 equal to இது வந்து 51 வரும். ஸோ 51 இதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 46 தாண்டி இந்த 60 இதில் இருக்குது 51. ஸோ இதில் வந்து நம்ம எல்லோட வேல்யூ மீது எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் Q3 ஃபார்முலா எழுதியாச்சு. ஸோ எல்லோட வேல்யூ இதில் பார்த்தீங்கன்னா 40 ப்ளஸ் 51 மைனஸ் ப்ரீவியஸ் cumulative frequency இதுக்கு முன்னாடி வேல்யூ 46, இதோடது 14. ஸோ மைனஸ் 46 divided by 14 into 10. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 40 ப்ளஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணால் 5 வரும். 5 into 10 50 divided by 14. இதோட வேல்யூ 3.5714. இதை ஆட் பண்ணும்போது 43.57 அப்படின்னு வரும். இது இப்போ Q3. இப்போ குவார்டைல் டிவியேஷன் வேணும் அப்படின்னா half of Q3 minus Q1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா half Q3 வந்து 43.57 minus Q1 அப்படின்றது இங்கே இருக்கு 21.54. ஸோ 21.54. இப்போ இதை சப்ட்ராக்ஷன் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். இதோட வேல்யூ 11.015 அப்படிங்கிறது. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 11.02. இப்போ அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷனோட ஃபார்முலா நமக்கு வந்து Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை Q3 plus Q1. ஸோ இங்கே வேல்யூ சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். Q3 minus Q1 வந்து
43.57 minus 21.54 whole divided by இதே values அப்படியே எழுதி add பண்ணணும். 43.57 plus 21.54. numerator பார்த்தீங்கன்னா 22.03. denominator வந்து 65.11. after division உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 0.3384.